ஹாய், ஐ மிஸ்டர் விக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் சித்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே காஸ்ட் பண்ற ஒரு படம். இதோட டைட்டில் அனௌன்ஸ் சொல்றது இருக்கு, வாங்க பார்த்துடலாம். எப்படியோ நீ என்ன கதை யோசிச்சு வச்சிருக்கியோ பயப்படாம தைரியமா சொல்லி தூரத்தெல்லாம் வச்சுக்க என்கிட்ட நிறைய சொல்லல அதுல வீடியோ வச்சிருக்கேன் சார். நீங்க வரலாம். எவ்வளவு மார்க்? சொல்றேன் 250 சார். எதுக்கு பிளஸ் டூல 750 சார். என்ன டிபார்ட்மெண்ட் சார்? நீங்க கவலைப்படாங்க சார். என் பையன் படம் சூப்பரா இருப்பான். சான்ஸ் கொடுங்க சார். ஆமா சார். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார். ஏன்னா காலேஜ் அட்மிஷனுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்க. யாராவது சினிமா சான்ஸ் கேட்கறதுக்கு அப்பாவை கூட்டிட்டு வருவாங்களா? இல்ல சார், நான் தனியா காலேஜ் போனதை விட நானும் எங்க அப்பாவும் தான் நிறைய காலேஜ் போயிருக்கோம். அதான் சார். ஓ, கதை நல்லா இருக்குமா? ஓபன் பண்ண சைன் பண்ணிடலாம்ல. ஏரியா கவுன்சிலர் என் ஃப்ரெண்டு தான். பேசுறீங்களா? போப்பா. இல்ல சார், உன் பேரை சொன்ன சலாம் போட்டேன் சார். சாரி சார், இந்த ஏரியா கவுன்சிலரே பெரிய ஆள் நினைச்சுங்களா சார்? நீங்க ஹலோ ஹலோ, யாரு? சித்து, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன்ப்பா. உன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சார். வீடியோ கணேஷ் சார், நான் உங்க பெரிய பார்த்தேன் சார். என்ன சார், போன்ல உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. கட்டக்குரல்ல என்ன அழகா பேசுறீங்க சார். நீங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? யாரு? வேல்ஸ்ல இருந்து ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன் சார். நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் சார். என் அக்கா பையன் 12th கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கான் சார். காலேஜ்ல மெடிக்கல் சீட்டோ இல்ல டென்டிஸ்ட் சீட்டோ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நம்ம வேணா ஒரு போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் சார். இந்த போன்ல நீதி பேசிட்டு இருக்க. ஹலோ, யாரு? ஹலோ, வேல்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐஸ்வரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வர முடியாது சார். எங்களுக்கு இந்த மாசத்துக்கு டேட்டே இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவெண்ட் வேணா ஒரு 2 மாசத்துக்கு போஸ்ட் பண்ணுங்க. பேமெண்ட் கரெக்டா வந்தா வரலாம். யாரா இவன்? ஓகேவா? சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. சின்னசாமி முருகேஷ் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சின்னசாமி வந்து ஆவாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. ஏன் பக்கத்தினே இருக்கீங்க? குடு, போன குடு. ஹலோ, யார் வேணுங்க? உங்களை வச்சு படம் வரலான்னு பார்த்தேன். இனிமே உங்களுக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்டா. வேணா ஃபோன். யாரா ஐஸ்வரி கணேசா? தெரியாம போச்சு. கருப்பையாவா? பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க சார். இதுக்காக என் சான்ஸ்ல கை வச்சிடாதீங்க சார். வெல்கம் டு டிஜே சித்து. சூப்பர்ப்பா. நான் டைட்டில் உங்க ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கும். பயங்கர இப்ப நான் என்ன உன சொல்றது? தேவையில்லாத ஐடியெல்லாம் வந்துட்டு நம்மள இறக்கி விட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. விஜய் சித்து பிளாக்ஸ். விஜய் சித்து அவரே படம் பண்றாரு. ஓடு.
ஆல்ரெடி விஜய் சித்து விளாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். எனக்கு மை ஃபேவரட் அது. இப்போ அவர் ஒரு படம் பண்ணுறாருன்னா எந்த ஜேர்னராக இருக்கும், காமெடி ஜேர்னர் அதில் எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? தெரியல. படம் பார்க்கலாம். அப்டேட்ஸ்லாம் வருதுல்ல, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இதுவே நல்லா சூப்பராக புதுசாக தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய பட்ஜெட் படம் பண்ணுற மாதிரி அந்த டைட்டில் அனௌன்ஸ் விட்ருக்காங்க. நல்லா செம்மையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படம் பேர் டயங்கரம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.